வணக்கம். இன்றைய இந்த ஊடக சந்திப்பை நான் அழைத்தமைக்கு மிக முக்கியமான காரணம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிந்து தவிசாளர்கள் தெரிவு முடிந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிற்று. இப்பொழுது அவர்களுக்குரிய உரிய நிலைமை என்ன, திணைக்களங்களில் அணுகுமுறைகள் பற்றி எங்களுடைய அவதானத்தை பகிரங்கமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. பல சந்தர்ப்பங்களிலே, குறிப்பாக முக்கியமாக இந்த மண்ணிலே இலங்கை தமிழ் மக்களுடைய பெருமைக்குரிய கிழக்கிழங்கை தந்த தமிழறிஞர், முத்தமிழறிஞர் விபிலானந்த அடிகளாரின் 100வது அவருடைய துறவர நிகழ்வு இங்கே நடந்தது யாழ்ப்பாணத்திலே. அவர் யாழ்ப்பாண மானிப்பாயிலே அதிபராக இருந்தவர், ஆசிரியர் இருந்தவர். அவர்களுடைய இங்கே நடந்தது பெருமைக்குரியது, முழு தமிழருக்கும் பெருமைக்குரியது, யாழ்ப்பாணத்துக்கும் ஆனால் அந்த விழாவில் முக்கியமான எவரையும் காணவில்லை. எங்களுடைய அரசியல் கட்சி சார்ந்து, தமிழ் தேசிய அரசியல் கட்சி சார்ந்த எவரையும் நான் பார்க்கவில்லை. ஒரு புரோட்டோகால் என்பது, இதை ஏற்பாடு செய்தவர்கள் அரசு திணைக்களங்கள் என்று பேசப்படுகிறது. அதில் பல சமூக அமைப்புகள் 1-2 பெயர்களும் பத்திரிகைகளிலே பார்த்தேன். அவர்களுக்கு தெரிய வேண்டும், புரோட்டோகால் என்ற ஒன்று இருக்குது, முறை ஒன்று இருக்குது. இந்த உள்ளூராட்சி பிரதேசத்திலே நடக்கக்கூடிய விடயங்களிலே உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்குமான உரிய மதிப்பங்கே புரோட்டோகாலில் இருக்குது. அப்படி இருக்கத்தக்கதாக அந்த தவிசாளரையும் ஏனையவரையும் அந்த இடத்துக்கு அழைத்து ஒரு மூலையிலே இருத்தினாலே அவர்கள் அதிருப்தி அடைந்து வெளியேறுகிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் நல்ல விஷயம், சபாநாயகர் வந்து பங்கேற்றது நல்ல விஷயம், ஏனையார் பங்கு பெற்றது நல்ல விஷயம். ஆனால் அதில் ஒரு அரச கட்சி நிகழ்வாக அது மாற்றப்பட்டது என்பது போல தோன்றுகிறது. ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிற பொழுது தமிழ் தேசியம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரனை காணவில்லை, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை காணவில்லை. அப்போ அவர்கள் எல்லாருமே புறங்கடித்து ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதுவும் தமிழ் முத்தமிழ் அறிஞர் பேரால் நடக்கிறது என்றால் இதற்கான அதிருப்தியை பதிவு செய்ய வேண்டிய கடப்பாடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அல்லது பதில் தலைவர் என்ற வகையில் எனக்கு முக்கியமான கடப்பாடாக இருக்கிறது. அதனை பகிரங்கமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல் பொதுவாகவே யாழ்ப்பாண சேலம் கச்சேரி இந்த புரோட்டோகாலை பின்பற்றி வருவதை நான் அறிவேன். ஆகவே ஆனால் அண்மை காலமாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை உதாசீனம் செய்வதை, குறிப்பாக தவிசாளர்களை உதாசீனம் செய்து மக்களோடு மக்களாக இருப்பதற்கான ஏற்பாடு செய்வது மிகவும் கவலைக்குரியதும், அதை நான் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அது ஏன் செய்தார்கள், புரோட்டோகால் அவர்களே தெரியும், புரோட்டோகாலை பின்பற்றிய கச்சேரி பின்பற்றி வருவதை நான் அறிவேன். ஆனால் எவ்வாறு அதிலேயும் முக்கியமாக அந்த இடத்திலே கூட மாநகர முதல்வருக்கான இதற்கூட தவிசாளர்களுக்கு அருகிலே அந்த வரிசையிலே ஒதுக்கப்பட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். மிகப்பெரிய தவறு அது. ஒரு நகரத்தின் முதல்வர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சில புரோட்டோகால் முன்னுரிமை இருக்கிறது என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள வேணும். தெரியாமல் 10ஓடு 11ஆக ஒரு முதல்வரை அங்கே அறிவித்து, அது நல்ல காலத்திற்கு எங்களுடைய முதல்வர் போகையில் பிரதி முதல்வர் அதில் முதலாவது இதில் போய் இருந்துட்டார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இனிமேல் அவ்வாறு செய்வார்களே ஆனால் அதிலும் உரிய முறையிலே எங்களுடைய உள்ளூராட்சி தவிசாளர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படாத விடில் எங்களுடைய, குறிப்பாக இது நான் பேசுவது தனியாக தமிழரசு கட்சிக்கு அல்ல, எல்லா உள்ளூராட்சிகளுக்கும், நான் உள்ளூராட்சி சார்ந்தவர் என்ற வகையில், அதிலிருந்து அரசியலுக்கு வந்தவர் என்ற வகையில், புரோட்டோகாலை தெரிந்தவர் என்ற முறையில் இவ்வாறான அணுகுமுறைகள் ஒருவேளை யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படுகிறதோ எனக்கு தெரியவில்லை. அதை மிகவும் வருத்தத்துக்குரியது என்பதை தெரிவித்து கொண்டு இவ்வாறான நிகழ்வுகள் இனிமேல் நிகழாத முறையில்
முறைப்படியான புரோட்டோகால் பின்பற்றப்பட்டு அவர்கள் உரிய இடங்கள் ஒதுக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லாத நிலை வருமானால் அதற்கான செயல்பாடுகளை அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் குறிப்பாக எங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கு நான் எங்கள் கட்சி சார்ந்து அவர்களுக்கான அறிவுறுத்தலோடு தான் அந்த கலந்துரையாடல் அல்லது கூட்டங்களுக்கு செல்வார்கள். அது என்ன என்பதை நான் பின்னாலே தான் அவர்களுக்கு சொல்லுவேன். இது அவமதிப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் மிக முக்கியமாக 2 நாட்களுக்கு முன்னாலே ஆளுநர் தலைமையில் இலங்கை போக்குவரத்து சபை மற்ற தனியார் போக்குவரத்து சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கிறது. இந்த விடயம் நேரடியான மாநகர சபையோடு தொடர்புபட்ட ஒரு விடயம். ஆகவே அந்த கலந்துரையாடலில் கூட எங்களுடைய முதல்வரை அதிகாரிகள் இருக்க செய்திருக்கிறார்கள். அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். எனக்கு ஒன்று விளங்கவில்லை, இதை யார் ஒதுங்கு செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே இதில் ஏதோ ஒரு சீனியர் சிரேஷ்டத்தன்மை வாழ்ந்தவர்கள்லாம் ஒழுங்கு செய்துவார்கள் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு புரோட்டோக்கால் தெரியாதா அல்லது எனக்கு தெரியவில்லை. அதே நேரம் நான் மிகவும் வருந்துகிறேன். இதை எவ்வாறு இந்த புரோட்டோக்கால் எல்லா விடயங்களையும் தெரிந்தவர் என்று நாட்கள் கருதுகின்ற மதிக்கின்ற ஆளுநர் கூட இதை கவனிக்காமல் இருந்தது மிகவும் கவலைக்குரியது. ஆகவே எங்களுடைய முதல்வர் அது யாராக இருக்கலாம், ஆளல்ல முக்கியம், அவர் வதிக்கின்ற பதவி தான் முக்கியம். ஒரு முதல்வருக்கு எந்த இடத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதை தெரியாது விட்டால் அவர்களை அழைக்காமல் விட்டிருக்க வேண்டும். அழைத்தால் அந்த இடங்களை உரித்தான இடங்களை வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஒரு புதிய அணுகுமுறையை பின்பற்றுவதற்கு எவருக்குமே அதிகாரம் இல்லை. ஆகவே இந்த 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 நிலை இனிமேல் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். அதே நேரம் காங்கேசந்துறையில் வீதி திறந்தால் தவிசாளருக்கு தெரியாது, வேலனையில் ஆஸ்பத்திரிக்கு திறந்தால் அந்த தவிசாளருக்கு தெரியாது. இப்படி புறக்கணித்து எங்களுடைய அரசியல் ரீதியாக புறக்கணிக்கதென்றால் அந்த அதிகாரிகள் உரிய முறையிலே சொல்ல வேண்டும். இதுதான் புரோட்டோக்கால் என்று இதை பணிப்புரை வழங்குவார்கள். அவரை அழைக்காது என்று யாராவது சொன்னால் அதிகாரிகளுக்கு கடமை இருக்கிறது. இல்லை, புரோட்டோக்கால் இதுதான், இதன்படி தான் செய்யலாம் என்று சொல்லி அதுக்கு மேலாக வந்தால் நாங்கள் கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லலாம், நாங்கள் செய்தோம், அவர்கள் சொல்லவில்லை. அதை விடுத்து அதிகாரிகளிலும் அவர்கள் சொல்கிறதை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றினால் அவர்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்றைக்கு என்னுடைய கட்சியை பொறுத்தவரை பிரதான கட்சிகள் சபையினுடைய நிர்வாகம் எங்களுடைய தவிசாளர்கள் தவிசாளர் கையில் தான் இருக்கிறது. அவர்களுக்கு சில உரித்து இருக்கிறது. நாங்கள் மக்கள் அதில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக தன்மை கொண்ட கட்டமைப்பை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். அது எல்லாம் உதாசீனம் செய்து தூக்கி எறிந்து செயல்படுவதை அநேகமான எல்லா உத்தியோகத்தர்களும் தவிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இது ஒரு வேண்டுகோளாகவும் விடுக்கின்றேன், அதிருப்தியாகவும் தெரிவிக்கின்றேன், கவலையாகவும் தெரிவிக்கின்றேன். இன்னும் ஒரு முறை எல்லா அதிகாரிகளும் நாங்கள் மௌனமாக இருப்போம் என்று எதிர்பார்த்தால் தவறு. இவர்களுக்கு பின்னாலே கட்சி இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, அதை சுட்டி காட்டுகின்ற பொறுப்போடு எங்கள் கட்சி இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகின்றேன். அடுத்து இந்த 2 விஷயம். ஒன்று குறிப்பாக நல்லூர் ஆலயத்துக்கான வீதியிலே வழமையாக மாநகர சபை பாரிய செலவில் வெள்ளை மண் பரவுவது, அதாவது பிரதிஷ்டை செய்வோருக்கு வசதியாக நடைமுறையாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை ஏதோ வகையிலே மிக அண்மையில் நடந்த இணைப்பு குழு கூட்டத்தில் இதை பற்றி பேசாமல் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் வனவிலங்கு திணைக்களம் ஆட்சேபிக்கின்றது என்ற கருத்தின் அடிப்படையில் மண் அகழ்வை கட்டுப்படுத்துவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனவில்லை, அது தேவை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அன்றைய தினம் எல்லோருக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும், நல்லூர் திருவிழாவுக்கு
மணல் கோரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கு. அந்த விடயத்தை அந்த சபையிலே சுட்டிக்காட்டி ஒரு விசேடமாக ஒரு அங்கீகாரத்தை அதில் பெற்றிருக்க வேண்டும். அது செய்திருந்தால் சிரமம் இல்லை. ஆனால் அவ்வாறு இல்லாமல் அநேகமாக மண் வழங்கப்படுவது இல்லை என்ற நிலை உருவாகினது பிறகு எனக்கு தெரியும் என் நிலை இருக்கிறது. ஆகவே நான் பொதுவாக யாழ்ப்பாண மாவட்ட மட்டத்திலே இது கையாளப்பட முடியாது என்ற ஒரு தோற்றம் எனக்கு தெரிந்த தன்மையினாலே நான் கௌரவ சபை முதல்வரும் அமைச்சருமான கௌரவ விமல் ரட்நாயக்கா அவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை குறிப்பிட்டு அனுப்பி அதில் நான் மிகவும் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ இது நல்லூர் வரலாற்று ரம்மையான கோவில் ஆனபடியால் இதற்கான மண் வழங்குவதற்கான ஏற்பாடு கூறும்படி, அதில் மட்டுமல்ல அதை தொடர்ந்து வாட்ஸ்அப் மெசேஜை தொடர்ந்து நான் அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தேன். அதாவது இந்த கடிதம் இங்கே இருக்குது. நான் எழுதின கடிதம் ஏற்கனவே I hereby confirm the text of the WhatsApp message sent to you on 19/7 and shall thank you to intervention அவர் தலையெடுக்க நான் கோரி, அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேருக்கு திரு கோதாசன், சாணக்கியன், சத்தியலிங்கமாக 3 பேரையும் அவரோடு பேச வைத்து தனித்தனியாக அவர்கள் கண்டு பேசியதன் பலனாக அவர்கள் விமல்ல அமைச்சர் அவர்கள் எங்களுடைய சந்திரசேகரன் டிசிசி தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் ஏனைய அமைச்சுக்களோடு தொடர்பு கொண்ட வகையில் இப்பொழுது அந்த மணல் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்படியான விடயங்கள் வருகிற பொழுது டிசிசியிலே அது மறக்கப்படுகிற பொழுது அது நல்ல விஷயம், அதில் நான் எந்த ஆட்சேபனை. ஆனால் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது, ஒரு வரலாற்று ஆலயத்துக்கு என்பதை இந்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும். அப்படி சுட்டிக்காட்டி இருந்தால் அதன் முடிவு அங்கேயே தெரிந்திருக்கும். ஆனால் செய்யவில்லை. அதுவும் கவலைக்குரியது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த ஏற்கனவே நான் அந்த எங்களுடைய முதல்வருடைய ஆசனத்திலே நான் பார்த்தேன். அதில் ஒரு என்ன சமூக வலயத்திலே அந்த படங்களை நான் பார்த்தேன். மிகவும் கவலையாக இருந்தது. நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டியது, எங்களுடைய பதவிக்கு வந்தவர்கள் புதிதானவர்கள், அவர்களுக்கு அநேகமாக எல்லாம் தெரியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் நீங்கள் நினைத்தபடி மாற்றவும் கூடாது என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த விரும்புகிறேன்.